வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கல, டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் வந்து நடந்தே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. ரிசல்ட் வந்து கூட 4 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த பணி நியமன ஆணையை வந்து இன்னுமே கொடுக்காம வச்சுருக்காங்க. எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் தான் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, இப்போ வர பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த பணி நியமன ஆணை கிடைச்சிருங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். எதனால் 3 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி வரும்? 10ஆம் தேதிக்குள்ளே பிப்ரவரி 10க்குள்ளே வரலனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கல, இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னாக்கல, எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கல, அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலுக்குள்ளே போயிடும். இந்த எலெக்ஷன் ரூல் வந்தது அப்படின்னாக்கல, புதுசாக எந்த விதமான நியமனமோ புதுசான எந்த ஒரு திட்டத்தையும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்க முடியாது, எதையும் செயல்படுத்தவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பணி நியமன ஆணையம் மட்டும் அவங்க எப்படி வெளியிட முடியும்? இந்த 10ஆம் தேதிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, தேர்தலுக்கு முன் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதுக்காக தான் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். புதிய பேருந்துகளின் வருகையை தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தேர்தலுக்கு முன்பாக நிரப்ப அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல, முதற்கட்டமாக கருணை அடிப்படையில் வந்து வேலை கிடைச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் பிற முன்னுரிமை அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு இந்த பணி நியமன ஆணை வந்து சேருங்க. அதுக்கப்புறமா தான் இன்னும் இருக்கிறவங்களுக்கு வரும். அவங்களுக்கு இந்த கருணை அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்தவங்களுக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இந்த 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த பணி நியமன ஆணை வந்து சேருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றவங்களுக்கெல்லாம் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஆனால் வராத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் 3-4 மாதம் வெயிட் பண்ணி ஆகணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.